டெய்லி ஃபீடிங் என்ட்ரி போடுறதுக்கு இந்த இன்டர்நெட் ஆன் பண்ணுங்கள். இட் இஸ் பெட்டர் சேஃப். ஆன் பண்ணதுக்கப்புறம் எல்லா பெனிஃபிஷரியும் அந்தந்த காலமுக்கு ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு டெய்லி ட்ராக்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். பொதுவாக இதில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸையும் நான் இதில் சேர்த்தே சொல்கிறேன். இந்த விண்டோவில் இருக்கிற எல்லாமே நீங்கள் பார்க்கணும். முன்னாடி டேட்டுக்கு போயெலாம் நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் போடவே முடியாது. ஸோ எல்லோரும் தவறாமல் அட்டெண்டன்ஸ் போடணும். இன்றைக்கி அங்கன்வாடி மையம் திறந்துருக்கீங்களான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்த உடனே சப்மிட் அண்ட் கண்டினியூ வந்து ரெட் கலரில் பிளிங்க் ஆகும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன கேட்கும்னா, ஒரு தடவை நீங்கள் அங்கன்வாடி சென்டர் ஓப்பன் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு காட்டுது. இதை நீங்கள் படிச்சுட்டு ஓகே தான் கொடுக்கணும். அடுத்து உடனே கொஞ்சம் நேரத்தில் அட்டெண்டன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த அட்டெண்டன்ஸில் இவங்களுக்கு 3 to 6 3 குழந்தைங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த 3 குழந்தைங்கள நிதானமாக கிளிக் பண்ணுங்கள். அட்டெண்டன்ஸ் எடுத்தாச்சு, அதாவது வருகை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அதுதான் வந்து HCM ஹார்ட் குக்குடு மீல் அவங்களே கொடுத்துருக்காங்க. 3 பேர் அட்டெண்டன்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த 3 பேர் இங்கே டிஸ்பிளே ஆவாங்க. சாப்பிட்ருந்தா மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு மார்னிங் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற காலம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே மார்னிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் எதையுமே இதில் டச் பண்ணாமல் இதை க்ளோஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டாலும் விடலாம். பட் நோ ப்ராப்ளம். நீங்கள் இது இப்படி திறந்து இருக்கும், இப்படி மேலே தள்ளினீங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுல இருக்கும். தினமும் கை கழுவிட்டு குழந்தைங்க சாப்பிட்டா கூட அது வந்து பர்சனல் ஹைஜீனை நீங்கள் டீச் பண்ண மாதிரி தான். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக பர்சனல் ஹைஜீன் கிளிக் பண்ணாமல் விடாதீங்க. காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்னால் நீங்கள் ஏதாவது திறன் கற்றுக் கொடுத்துருந்தீங்க, கிளாஸ் நடத்துருந்தீங்கன்னா அதுக்கு கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. எதுவும் கிளிக் பண்ணாமல் இருக்கணும். சப்மிட். இப்படி தான் வந்து உங்களோட டெய்லி ஃபீடிங் வந்து என்ட்ரு பண்ணணும். பொதுவாக நீங்கள் இதில் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இந்த டெய்லி ட்ராக்கிங்கில் இங்கே வந்து எஸ் கொடுத்துடுவீங்க, சப்மிட்டும் கொடுத்துருவீங்க, வெறும் அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுத்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நேராக கீழே போயிட்டு ஆக்டிவிட்டியில் போயிட்டு ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுப்பீங்க. நீங்கள் HCM அப்படின்றத காலத்துக்குள்ளே போகல அப்படின்னா உங்களுக்கு வந்து மதிய உணவு கொடுக்காத மாதிரி வந்து காட்டிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் ரீசன். நீங்கள் எப்பயுமே வந்து என்ன பண்ணணும், அங்கன்வாடி சென்டர் ஓப்பனாக இருக்கா இல்லையான்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கணும், அட்டெண்டன்ஸ் எடுக்கணும், மதிய உணவு கொடுத்ததா கொடுக்கணும், மார்னிங் ஸ்நாக்ஸில் எதுவும் கொடுக்கக்கூடாது, ஆக்டிவிட்டியில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணியிருக்கணும், கடைசியாக சப்மிட் கொடுத்துருந்தா மட்டுமே நீங்கள் வந்து டெய்லி ஃபீடிங் பண்ணதான் அர்த்தம். டெய்லி ஃபீடிங்கை தவிர எல்லாமே வந்து டெய்லி ஃபீடிங் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் நீங்கள் ஆஃப்லைனில் இருந்தாலும். பட் மற்ற எல்லா என்ட்ரிஸையுமே வந்து நீங்கள் ஆன்லைன் பேஸ்டு தான். மேக்ஸிமம் இன்டர்நெட் ஆனில் வச்சுக்கிட்டே நீங்கள் எல்லாத்தையும் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.